back to Fish and with Lisa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருக்கோம், அதை என்ன செய்கிறது யோசிக்கிற வேலைக்கு நம்ம சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சு இட்லிக்கும் தோசைக்கும் வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், உப்பு, காஞ்ச மிளகாய். இவ்வளோதாங்க கருப்பு உளுந்து சட்னிக்கு தேவையான பொருட்கள். இதை ஒன்றா நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் கருப்பு உளுந்தை முதல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா ஒரு நறுமணம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அந்த பூண்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி போட்டு நல்லா வதக்கினே இருக்கும்போது காஞ்ச மிளகாயும் போடணும், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். இதை அதுக்கு அடுத்தது அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளியை போடணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்து அதில் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அதையும் அரைச்சாச்சு. இது இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அது தாளிக்கிறதுக்கு அதே கடாய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சாச்சு பாருங்கள். இதோட கலக்கி வச்சுட்டு நம்ம தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching Fusion with Nipa.